கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் தொடர்புடைய சிவராமன் உயிரிழந்திருக்கிறார். போலீஸ் விசாரணையில் எலிபேஸ் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கும் இவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த சிவராமன் உயிரிழப்பு தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலியாக NCC முகாம் நடத்தி 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததுடன் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக அப்பொழுது தகவல் வெளியானது. இதில் போலி NCC முகாம் நடத்தி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிவராமன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த குற்றம் தெரிந்ததும் அதை மறைக்க முயன்ற அந்த பள்ளியின் முதல்வர், தாளாளர் உட்பட 11 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் அவர்கள் கைதும் செய்யப்பட்டனர். இதனிடையே காவல்துறையிடம் இருந்து தப்பிக்க முயன்ற போது தவறி விழுந்து சிவராமனுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அங்கு சேலம் கிருஷ்ணகிரியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக மருத்துவரிடம் விசாரணை செய்த போது தன்னை கைது செய்ய வருவதாக தெரிந்தவுடனே கடந்த 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் 2 எலிபேஸ்டுகளை உட்கொண்டதாக சிவராமன் தெரிவித்ததாக அதிர்ச்சிகர தகவல் வெளியானது. பின்னர் மருத்துவ பரிசோதனையின் போது சிவராமன் எலிபேஸ்ட் உட்கொண்டது தெரிய வந்ததை அடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை செய்யப்பட்டு பின்பு தீவிர கண்காணிப்பு பிரிவில் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் சேலம் அரசு மருத்துவமனையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ADSP சங்கர், DSP பிருத்திவிராஜ் ஆகியோர் விசாரணை நடத்தி சிவராமனின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இந்த நிலையில் தொடர் கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய சிகிச்சையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் அவருடைய உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத நிலையில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் அவர் உயிரிழந்துள்ளார். பின்னர் தற்பொழுது அவருடைய உடலானது சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பிரேத பரிசோதனை செய்த பிறகு அவரோட உடல் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.